வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ் நான் விற்பனைக்காக இருக்குது. இந்த ஆட்டோக்கள் என்ன விலைன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நாங்கள் இந்த QH இருந்து பார்ப்போம். இது வந்து 2006 ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது. அதை விட ஒரு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ தான். 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ எல்லாம் க்ளீனான முறையில் செய்து வச்சுக்கணும். டயர் எல்லாம் புது டயர்கள் போட்டபடியே ஒரு வேலையும் இல்லை. குச்சியில இருந்து எல்லாம் க்ளீனாக அடித்து வச்சிருக்கணும். கம்பெனி சீட்டுகளோடு இருக்குது. அதை விட அவங்களுக்கு தெரியும் இந்த பயர் கதிரமாயி அந்த இது மடிச்சிருக்கிறேன் சீட்டுக்கு உள்ளுக்கு எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. அதாவது 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்களுக்கு நாங்கள் வந்து மீட்டர்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் வரும். இதே ஏன்னா இவன் வந்து ரீகன்ஸாக க்ளீனான முறையில் செய்து போட்டு தான் இதை விற்கணும். இதுக்கு வந்து லீசிங் வந்து ஒரு 6,50,000 மட்டும் லீசிங் செய்யலாம். லீசிங் வந்து இந்த கடை ஓனரை செய்து தருவார். இதுக்கு இவர் சொல்கிற விலை 12 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. இதெல்லாம் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ என்னென்னா இதெல்லாம் செய்து நீட்டான முறையில் இருக்குது. உங்களுக்கு அடுத்து எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. எல்லாம் நீட்டாக நிற்கும். அதை விட பை நம்பர் இருக்குது. பை நம்பர் வந்து 2012ஆம் ஆண்டு. இது வந்து 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ. 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ. அதை விட டயர்கள் புது டயர்கள் போட்டிருக்கணும். பெயிண்டுகள்லேருந்து குச்சியிலேருந்து சீட்டுகள்லேருந்து எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். அதாவது செய்து தான் வச்சுக்கணும். செய்து தான் இந்த ஆட்டோவும் விற்கணும். இதுக்கு ஒரு வேலையும் இல்லை. உங்களுக்கு வை நம்பருக்கு இந்த வை நம்பருக்கு வந்து 9 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். இதோட ஃபுல் பேமெண்ட் வந்து 14 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. உங்களை பார்க்க வெதரின் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் பிராண்ட் கண்டிஷனில் செய்து தான் வச்சுக்கணும். குச்சியில் எல்லாம் அடித்து நீட்டாக இருக்குது. அதை விட ஒரு HJ நம்பரும் இருக்குது. இதை பற்றியும் பார்ப்போம். இது வந்து 2003ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 22-23 வருஷம் வரும். எப்படி நிற்கன்றதை பாருங்கள். எல்லாம் டயர்கள்லேருந்து எல்லாம் க்ளீனாக எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். புது டயர்கள் போட்டு பொக்ஸ் பட்டியல்லேருந்து உட்பக்கங்கள் எல்லாம் நீட்டாக. அதாவது இந்த 2 ஸ்டோர் ஆட்டோக்களை வந்து இலவாக செய்து கொள்ளலாம். குறைஞ்ச விலையில் இந்த மீட்டர்லாம் புதுசு போட்டுருக்கோம். மீட்டர்லாம் இது ஓடின கிலோமீட்டர்லாம் பார்க்க தேவையில்லை. அதாவது செய்து வச்சுக்கணும். அதாவது ஆட்டோக்களை உங்களுக்கு தெரியும் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் எப்படியும் செய்யலாம். அதை விட சிலவு குறைஞ்ச கூடுதலாக ஹயர் ஓடுறார்கள் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்களை தான் விரும்புவினோம். ஏனென்றால் சிலவு குறைவு பெட்ரோல் பாவிக்கக்கூடியது. இந்த ஆட்டோக்களில் ஒரு குறையும் இல்லை. இதுக்கு ஓனர் சொல்கிற விலை HJ நம்பருக்கு 11,50,000 ரூபாய் சொல்கிற விலை. அதை விட இதுக்கு வந்து 5 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் லீசிங் வசதிகள் இவரே செய்து தருவார். உங்களை விரும்பின கம்பெனிகளில் லீசிங் போடக்கூடியதாக இருக்குது. அதை விட இவர்கிட்ட ஒரு 2017ஆம் ஆண்டு அல்ட்ரோ கார் ஒன்று இருக்குது. அதை பற்றி நாங்கள் விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அல்ட்ரோ வந்து CAT நம்பர் 2016ஆம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு 17ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டிக்கர்களை நாங்கள் கூட காட்டுறது வந்து இது ஒரிஜினல் குட்டி புத்தாமண்டு சொல்லினோம். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆண்டை வந்து இதில் ஒட்டி இருப்பினோம். கூடுதலாக எல்லா வாகனங்களுக்கும் இது சட்டப்படி ஒட்ட வேணும். இது 2017ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதை விட டயர்கள் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட் அந்த டயர்களை பார்க்க தெரியும். டயர்களில் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோட இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டோடு நிற்குது. உங்களுக்கு தெரியும் அல்ட்ரோக்கள் வந்து கூடுதலாக இந்த 800 அல்ட்ரோ வந்து கூடுதலாக எல்லோரும் விரும்புகிறது. அதை விட கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் ஓட்டங்கள்லாம் கூட இதை வச்சு ஓடுவினோம். பிக்மிகள் ஊவர்களுக்கெல்லாம் இப்போ கூட அல்ட்ரோக்கள் வேகனர்கள் வந்து கூட ஓடிக்கொண்டிருக்கணும். ஏன்னா இந்த வெயில் காலங்களுக்கு AC எல்லாம் இருக்குது. அதை விட நல்ல கண்டிஷனில் இருக்குது. 100க்கு 100% இன்ஜினில் இருந்து பெயிண்டுகளில் இருந்து உள்பக்கங்களை எல்லாம் பாருங்கள். எல்லாம் அல்ட்ரோ கூட மேனுவல் கியர் தான். அதோட உள்பக்கம் நான் குறை சொல்கிற மாதிரி இல்லை நீட்டாக இருக்குது. புது அல்ட்ரோ மாதிரியே இருக்குது. இதற்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இது ஆட்டோ மாதிரியே இந்த அல்ட்ரோ காரும் கூடுதலாக செலவு குறைஞ்சது. என்னென்னா இதெல்லாம் இந்தியன் பார்ட்ஸுகள் எல்லாம் குறைஞ்ச விலையில் எடுக்கலாம். இப்போ ஜப்பான் கார்கள் மாதிரி இல்லை. இதுகளுக்கு வந்து எல்லாம் இந்தியன் பார்ட்ஸுகள்லானே எல்லாம் குறைஞ்ச விலையில். இது வந்து செலவு குறைஞ்சது. இந்த அல்ட்ரோக்கு வந்து லீசிங் வந்து ஒரு 28 லட்சம் மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் லீசிங் வசதிகள் இப்போ கூடுதலாக
கொடுப்பாங்க இப்படியான வாகனங்களுக்கு. இதுக்கெல்லாம் 28 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம். லீசிங் வசதி வேணுமென்னா இப்போ ஓனரை செய்து தருவார். 40,50,000 ரூபா, 40,50,000. இதோட ஃபுல் பேமெண்ட். இதுக்கு 28 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். ஆக்சிடென்ட் ஃப்ரீ, அதாவது க்ளீனான முறையில் நிற்கிற ஒரு ஆல்டோ கிரே கலர். அதை விட இங்கே நிற்கிற இப்போ நீங்கள் ஆல்டோ கார்லேருந்து இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் டிஸ்பிளேயில் போடுற ஓனர்கிட்ட நம்பருக்கு அடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சேல்ஸ் யாழ்ப்பாணம் கச்சேரி அடியில்னு இருக்குது. மாம்பழச்சத்துக்கு கச்சேரிக்கு முடியல தான். அதோடய இந்த நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். அடுத்து காய்ச்சிக்கொள்ளுங்க. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.